டியர் ஸ்டூடெண்ட் பேரண்ட் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன் தான் ரமேஷ். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த செகண்ட் ரவுண்டில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதே போல் எம்சிசிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஜி எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு செகண்ட் ரவுண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதோட சாய்ஸ் பில்லிங் இன்னோட லாஸ்ட் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம புதுச்சேரிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து செகண்ட் ரவுண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை பற்றின விஷயத்தை வந்து முதல்ல பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் வந்து எனக்கு சீட்டு இவ்வளோ மார்க் எடுத்தும் கிடைக்கல சார், நான் என்ன சார் பண்ணுறது, நான் என்ன அந்த மாதிரி ஒரு கேள்வியான ஒரு மனநிலை இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன் தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்சிசி முடிச்சிடுவோம். எம்சிசி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சாய்ஸ் பில்லிங் ஆல்ரெடி முடிஞ்சுது. ஆனால் இருந்தாலும் வந்து சில நியூ காலேஜ் 8 காலேஜ் வருது அப்படின்னு சொல்லி சாய்ஸ் பில்லிங் மறுபடியும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது நம்ம டிஎன் மெடிக்கல் செஷன் வரும். 11ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் வந்து இன்று வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்டு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மாணவர்கள் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த பேமெண்ட் பண்ணுறது இதெல்லாம் பார்க்கலாம். 14லேருந்து 16 வரைக்கும் வந்து சாய்ஸ் பில்லிங் லாகிங் இதெல்லாமே நடக்கும். மூன்றாவதாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுச்சேரி நம்ம செகண்ட் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்குது. ஆனால் அந்த ஓப்பனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சில காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டா வரல அப்படிங்கிற ஒரு கேள்விகள். அதாவது நம்ம புதுச்சேரி ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்டாக் புதுச்சேரி கீழே தான் வந்து எல்லா அட்மிஷன் நடக்குது. எம்பிபிஎஸ்லேருந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாமே அதான் நடக்குது. இப்போ எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு இந்த மாதிரி கோர்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மைனாரிட்டி எப்படி நம்ம தமிழ்நாட்டில் ஒதுக்கப்படுதோ அதே போல் வந்து அவங்க இதுலேயும் வந்து மைனாரிட்டி ஒதுக்கப்படுது. செகண்ட் ரவுண்ட்லேயும் மைனாரிட்டி காலேஜஸ் அந்த மைனாரிட்டி கோட்டா தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு சீட்டு ஃபில் பண்ணப்படும். பட் தேர்ட் ரவுண்டில் ஃபில் பண்ணுற சீட்டு எல்லாமே டோட்டலாக ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் மாறிடும். அந்த டைமில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். தட்ஸ் இட். ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். அதிக மார்க் எடுத்த மாணவர்கள் எனக்கு இந்த செகண்ட் ரவுண்டில் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு நல்ல காலேஜ் கிடைக்குமா, ஒரு பட்ஜெட்டில் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வியான சூழ்நிலை இருக்குது சார், நான் என்ன சார் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்தோடு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உதவியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் 1 வருடமோ இல்லை 2 வருடமோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிப்பீட்டர் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வரணும் அப்படிங்கிற அந்த முயற்சிக்கு எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பட் நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் ஒரு மார்க் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அளவு தான் எடுக்க முடியுது. அதுக்கு மேலே எடுக்க முடியாதனால வந்து எனக்கு கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கல, மேனேஜ்மெண்ட் கோட்டா கூட கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு பட்ஜெட் வந்து கம்மியாகணும் அப்படிங்காக தான் இவ்வளோ தூரம் நம்ம எஃபர்ட் போடுறோம். ஆனால் அந்த எஃபர்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெருங்களவில் ரிசல்ட் கொடுக்கல அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே மன வருத்தம் ஏற்படும். இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்டும் பேரண்ட்டும் வந்து தெளிவாக முடிவெடுக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்டு தான் பிரச்சனை அப்படின்னா பட்ஜெட்டுக்குள்ளே எந்த காலேஜ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் எதிர்பார்க்குற பட்ஜெட் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அவைல் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வெளி ஸ்டேட்டுக்கு போங்க. இந்தியாக்குள்ளே எங்கே கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் இந்தியாக்குள்ளே கிடைக்கல வெளிநாடு கூட போங்க. ஆனால் இதுக்கு நீங்கள் தயாராக இல்லை அப்படின்னா வந்து மறுபடியும் நீங்கள் ரிப்பீட்டர் போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வேறு கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிப்பீட்டர் போனால் அந்த இடத்துல மாநிலமைகள் சில பேருக்கு வந்து பார்த்தாங்க அப்படின்னா ஒரு திடமாக இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா 1 வருஷம் 2 வருஷம் நான் 3ஆம் வருஷம் ரிப்பீட்டர் போயிட்டேன் சார், என்னாலையும் பண்ண முடியல சார் அப்படிங்கிற அந்த வருத்தமான கேள்வி சூழ்நிலை எனக்கு புரியுது. நான் இதுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கடனோடனாய வாங்கி நீங்கள் வந்து படிக்க வைங்க அப்படின்னு வந்து ஒரு கட்டாயம் எப்பவும் சொல்ல மாட்டேன். எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க எப்படியாவது கடன் ஒன்று வாங்கி படிக்க வச்சலாம் அப்படின்னு. எம்பிபிஎஸ் மட்டும்தான் லைஃப் கிடையாது, இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எம்பிபிஎஸ் இருக்குது, பிடிஎஸ் இருக்குது, சித்தா இருக்குது, யுனானி இருக்குது, ஆயுர்வேதம் இருக்குது, ஹோமியோபதி இருக்குது, பிஎன்ஒஎஸ் இருக்குது, பிவிசிஹெச் இருக்குது. ஸோ 8 விதமான டாக்டர் கோர்சஸ் இருக்குது. நீங்கள் எம்பிபிஎஸ் படித்து முடிச்சுட்டு அது மட்டுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பெரிய லைஃப் தான் நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் எம்டிஎம்எஸ் இதுக்கெல்லாம் போகணும். நீங்கள் எம்பிபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா படிக்க முடியல அப்படின்னா எங்கே படிக்க முடியுமோ உங்கள் பட்ஜெட்டுக்கு அப்படி நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா வேறு கோர்ஸ் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் தான். நான் மறுபடியும் அகைன் ஒரு டைம் நான் ரிப்பீட்டர் போட்டுமா அப்படிங்கிற கேள்விக்கு என்னோட ஒரே ஒரு பதில், நீங்கள் திடமாக இருக்கீங்க, உங்களுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இறங்குங்க. அடுத்த முறை இதே மாதிரி மார்க் வருமா, இதோட கம்மியாக வருமா அதிகமாக வருமானு நீங்கள் அந்த 1 வருஷம் கடந்து போகிற பாதையில் உங்களுக்கே தெரிய வரும். பட் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு போதுமான காலத்தை கண்டிப்பாக நம்ம நிர்ணயிக்கணும் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மைகள். இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிட்டு வரோம், இதுக்கு இவ்வளோ நேரம் தான் நம்ம டியூரேஷன் அப்படின்னு இருக்கோம். அதே போல் இத்தனை காலங்கள் வரைக்கும் தான் நம்ம ரிப்பீட்டர் எடுத்துக்கணும். அதுக்கு மேலே வந்து அதுக்கான காலங்களை கொடுக்க வேண்டாம். அடுத்து என்ன வாய்ப்பு இருக்கோ அவைல் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட அட்வைசபிள். அதுக்கப்புறம் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். மாணவர்களும் பெற்றோர்களும் ஒரு திடமாக சேர்ந்து ஒரு உறுதியான ஒரு முடிவு எடுக்க வேண்டும். அதுக்கு ட்ராவல் பண்ணுங்கள், அது கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். அப்படி ட்ராவல் பண்ணும்போது சில கடினமான சூழ்நிலை இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களை நீங்கள் மாற்றிக்கிங்க அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம் 4 வருஷம் படித்து எங்கள் குடும்பத்தோட லட்சியம், என்னோடய எதிர்கால லட்சியம், நான் எல்லாத்தையும் சவால் விட்டுனேன் அப்படிங்கிறதுலாம் தட்ஸ் ஓகே.
பட் அதுக்காக நீங்கள் வந்து பண்ண போகிறீங்களா, இல்லை உங்களுக்காக நீங்கள் படிக்க போகிறீங்களா? இந்த கேள்விக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். நிறைய பேர் கடனை உடங்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடனை உடனே வாங்கி படிக்க வச்சுட்டு ஃபஸ்ட் வருஷம் சேர்த்துட்டு 2வது வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தை நிற்கிற அளவுக்கு வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் தானே நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி நிலை உங்களுக்கு வந்துடக்கூடாது. உங்களால் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவல் பண்ண முடியும், உங்களால் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணம் கட்ட முடியும், ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதை தீர்மானித்து நீங்கள் அதில் இறங்கணும் அப்படின்னு என்னோட வேண்டுகோள். மாணவர்களும் பெற்றோர்களும் சிந்தித்து செயல்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் சிறப்பாக உங்களை வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.